இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெதஸ்தா எனப்பட்ட குளத்திற்கு அருகில் வருகிறார். அதற்கு 5 மண்டபங்கள் இருக்கிறது. அங்கே ஏராளமான வியாதியஸ்தர் படுத்திருக்கிறார்கள். சூம்பின உறுப்பினுடையவர்கள், ஏராளமான வியாதியஸ்தர் அந்த இடத்துல அவர்கள் படுத்திருக்கிறார்கள். இங்கே ஒருவன் வெகு காலமாய் படுத்திருக்கிறது என்றே அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், இங்க ஒருத்தர் ரொம்ப வருஷமா படுத்திருக்கான். 38 வருஷமாய் ஒருவன் அங்கே படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். 38 years, 38 வருஷம் அவன் அங்கே படுத்த படுக்கையாகவே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து அவனிடத்துல வந்து கேட்கிறாரு, சொஸ்தமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? எப்பா, நீ ரொம்ப நாள் இங்க படுத்திருக்கிற வியாதிஸ்தம்பா, நீ சுகமாகணும்னு விரும்புகிறாயாப்பான்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதுக்கு ரிப்ளை பண்றான், ஆண்டவரே, நான் சுகமாகணும்னு சொல்லி விரும்பிதான் ஆண்டவரே இங்க நான் வந்து படுத்திருக்கிறேன். 38 வருஷம் அதுக்கு தான் ஆண்டவரே நான் இங்க காத்திருக்கிறேன். சுகமாகணும்னு சொல்லி விரும்பிதான் இங்க வந்து காத்திருக்கேன் ஆண்டவரே. ஆனா என்ன குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அது என்ன குளம்? இந்த பெதஸ்தா குளம் ஒரு விசேஷமான ஒன்று. என்ன அப்படின்னா, இந்த குளத்தினுடைய கரையில ஏராளமான வியாதியஸ்தர் படுத்திருப்பாங்க. அவன் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் திடீர்னு இறங்கி அந்த குளத்தினுடைய தண்ணீரை அவன் கலக்குவான். இந்த பெதஸ்தா குளத்தினுடைய தண்ணீரை அவன் கலக்குவான். அவன் தண்ணீரை கலக்கிறோன்னே எப்பேற்பட்ட வியாதிஸ்தராய் இருந்தாலும் அல்ல எப்பேற்பட்ட வியாதி உடையவராய் இருந்தாலும் அந்த குளத்தில் போய் முதலாவது யார் இறங்குகிறார்களோ இயேசு அவர்களுக்கு உடனடியாக சுகம் கொடுப்பார். பரலோகத்தின் தேவன் உடனடியாக சுகம் கொடுப்பார். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வியாதி மாறும். அங்கே அற்புதம் நடக்கும். இங்கே 38 வருஷம் ஒருவன் காத்திருக்கிறான். அதே இடத்துல படுத்த படுக்கையாகவே அவன் இருக்கிறான் 38 வருஷம். அவனை யாருமே குளத்துல கொண்டு போய் விடுறதுக்கு தயார் இல்லை. யாருமே குளத்துல கொண்டு போய் விடுறது தயார் இல்லை. தேவதூதன் இறங்கி திடீர்னு இறங்கி குளத்தை கலக்கிறான். இவன் முயற்சி பண்ணி இறங்குறதுக்குள்ளே வேறு ஒருத்தனை கூட்டிட்டு போயிடறான். அவசகமாகி போயிடறான். இவன் 38 வருஷம் பொறுமையாக அந்த இடத்துல அவன் காத்திருக்கிறான். 38 வருஷம் பொறுமையாக அந்த இடத்துல அவன் காத்திருக்கிறான். இயேசு அவன் பொறுமையை அறிந்து அவனிடத்துல வந்து கேட்கிறாரு, சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? சுகமாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? இதை பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவரே, சுகமாக நான் விரும்புறேன் ஆண்டவரே, ஆனா என்னை குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. நான் உதவியற்ற சூழ்நிலையில இந்த இடத்துல 38 வருஷம் படுத்திருக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்யாத சூழ்நிலையிலே 38 வருஷம் அந்த குளத்துல நான் படுத்த படுக்கையாகவே இருந்து 38 வருஷம் இந்த இடத்துல நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் உதவி செய்யல. ஏசு ரொம்ப சிம்பிளா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் பாட்டுக்கு அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டான். ரொம்ப எளிமை. அவன் குளத்துல போய் இறங்கல, தேவதூதன் கலக்கல. இயேசுவே நேரடியாக அவனை தேடி வந்துட்டார். இயேசுவே நேரடியாக தேடி வந்து சொல்றாரு, அப்பா அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்த வீட்டுக்கு பாப்பா, முடிச்சு போச்சு, அவ்வளவுதான். அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் வேதம் சொல்லுகிறது. ஏன்? அவனை தேடி வந்தது இயேசு. உங்க வாழ்க்கையில இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆனால் அவரிடத்தில் நாம் பேசுவதற்கு சில வேளைகளிலே நாம் தயாராக இல்லாததினாலே, நம்மை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் பேச முடியாததினாலே, அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாததினாலே இயேசு கிறிஸ்துவால் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியல. நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம ஜெபிக்கிறோம், ஓகே, நீண்ட நேரம் காத்திருந்து ஜெபிக்கிறோம், ஓகே, ஆனால் எவ்வளவு நேரம் ஜெபித்தாலும்
எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்தாலும் தேவன் பேசக்கூடிய சத்தத்தை கேட்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவன் பேசக்கூடிய சத்தத்தை கேட்டு என்ன எதற்காக கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு அறிந்து அவருக்கு பதில் கொடுக்கும். அந்த ஜெபத்துக்கு தான் பதில் இமிடியேட். சில நேரங்கள் இயேசு வந்து பேசுவார், எப்பா காத்திருப்பா, வெயிட் பண்ணு, காத்திரு அப்படின்னு சொல்லுவார். நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய ஆண்டவர், நேரடியாகவும் பேசுவார், முகமுகமாய் வந்து பேசுவார். வேதத்துக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. இயேசு முகமுகமாய் பேசினதற்கு ஏராளமான ஆதாரங்கள் வேதத்திலே நமக்கு இருக்கிறது. நேரடியாகவும் பேசுவார், வேதத்தின் மூலமாகவும் பேசுவார், தீர்க்கதரிசியின் மூலமாய், ஊழியர் மூலமாயும் பேசுவார். முகமுகமாய் இயேசு பேசுவார். அவர் பேசுகிறது நம்முடைய காதுகளில் கேட்கும். இயேசு பேசுறது நம்முடைய காதுல கேட்கலையா, எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யறோம், நம்ம தேவையெல்லாம் கட 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 லிஸ்ட் போட்டுட்டு, ஆண்டவர் தேவை தேவை கட கட கடன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துடும். அதான் தவறு, நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவதற்கு தருணம் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுக்க வேண்டும். நாம் இடம் கொடுக்கல இயேசு நம்மோடு கூட பேசுகிறதற்கு. இயேசு நம்மோடு கூட இடைபடுகிற நாம் இடம் கொடுக்கல, அதுதான் பிரச்சனை. அவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுத்துட்டோம்னா, அவன் நம்மோடு கூட பேசுகிறதற்கு அல்ல, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு அதற்கு நாம் செவி கொடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடந்துரும். என பேசுகிற சத்தம் யாருடைய சத்தம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு குழப்பமே தான், இன்னைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில குழப்பமே தான். பேசுற இயேசுநாதரா அல்ல பிசாசா, தான் பிரச்சனை. இந்த காரியத்தை சொல்லுகிறது கர்த்தரா அல்ல பிசாசா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை தெளிவாக அறிந்திருக்க முடியவில்லை. அவருடைய சத்தத்தை தெளிவா அறிஞ்சிருக்கணும் அப்படின்னா அவர் பேசக்கூடிய சத்தம் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தின் வல்லமை நம்ம கூட இருக்கும்போது மட்டும்தான் பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் என்பது தெளிவா, அந்த அபிஷேகம் நம்ம மேல இருக்கும் போது மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் தெளிவாய் கேட்க முடியும். ஏன் அபிஷேகம் பெறலாம் கேட்க முடியாதா? தெளிவாய் அறிய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிறது போல பிசாசு பேசுவோம். இயேசு பேசுறாரா பிசாசு பேசுறா கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த அபிஷேகத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போது, அந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருக்கும் போது இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறதை அறிய முடியும். இன்னைக்கு அந்த ஆவியானவருடைய வல்லமையை நீங்க பெற்றிருக்கீங்களா? அந்த பரிசுத்தாவின் வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறதா? தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நிறைவு எங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை